ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 33 அதிகாரம் 17வது வசனம். யாத்ராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். இத காலை வேளையிலே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்து உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். நம்மை அவர் தம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை காண்கிற தேவன் இந்த காலை வேளையிலே அவருடைய கிருபையை எனக்கு வெளிப்படுத்துவார் என்று விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நிச்சயமாகவே இன்றைக்கு அவருடைய கிருபையை புதிதாய் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் 6 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களில் உத்தமனாயிருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய், அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் காணப்பட்டான். நோவா அவன் வாழ்ந்த நாட்களிலே ஒரு நீதிமானாய் உத்தமனாய் அவன் காணப்பட்டான். ஆகவே தான் கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு மனிதனை தேடினார். அப்பொழுதுதான் நோவாவை அவர் கண்டு கொண்டார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சங்கீதங்களின் புஸ்தகம் 23 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த காலை வேளையிலே தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் சொல்லுவோம், என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவாதி தேவனுடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க பண்ணுகிற தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 36 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. இந்த காலை வேளையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்குது. இன்று காலையிலே அவருடைய கிருபை அவ்வளவு அருமையானதாய் நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாக்கிறது.
ஆகவே மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார். அவருடைய செட்டை நிழலிலே நமக்கு இந்த காலை வேளையிலே கிருபை கிடைத்திருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 1 சொல்லுகிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து நான் அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன். இன்று காலை வேளையில நாம் ஒவ்வொருவரையும் உரிமையாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன் என்று. ஆகவே நாம் பயப்பட வேண்டாம், தைரியமாய் முன்னேறி செல்வோம். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 7 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இந்த காலை வேளையில அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறபடினாலே, அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறபடினாலே, நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறபடினாலே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை புது கிருபைகளினால் நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய செட்டைகளின் நிழலிலே நாம் வந்து அடைந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் சொல்லுகிறார், உன்னை நான் மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆகவே அவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை முழுமையுமாய் ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை நிரப்புவார். நன்மையும் கிருபையும் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்மை தொடரும்படி செய்வார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தையை கொடுத்தேன். இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு, ஆண்டவருடைய கண்களில் இந்த காலை வேளையில் எனக்கு கிருபை கிடைத்திருக்கிறபடினாலே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவன் அருளுகிற நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும். நான் அவருடைய சமூகத்திலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில புது பலனை பெற்று நிலைத்திருந்து தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.